வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்குது. காரணம், இந்த லாங்குவேஜோடைய பிரபலம்னு சொல்லலாம், அல்லது இந்த லாங்குவேஜ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்எண்ட் லாங்குவேஜஸை மாற்றுற அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு நம்ம ஊர் டெக் ஜெயன்ட்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எந்த அளவுக்கு சம்பளத்தை தராங்கன்றது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆக நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனியில் அதிக சம்பளம் கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. முதல்ல TCS. இவங்க சராசரியாக பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வருஷ சம்பளம் 3.6 லட்சத்திலிருந்து 7.6 லட்சம் வரைக்கும். இதில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கும் கீழே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க வரைக்கும் 4.6 லட்சம் வரைக்கும் சராசரியாக வருஷ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விப்ரோ. இவங்க பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு ஆவரேஜ் சேலரியாக கொடுக்கக்கூடியது 3 லட்சத்திலிருந்து 7.7 லட்சம் வரைக்கும். இதில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு வருஷம் கம்மியாக இருக்கிறவங்கலேருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க வரைக்கும் 4.5 லட்சம் ஆவரேஜ் சேலரியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ். இவங்க ஆவரேஜ் சேலரியாக பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு கொடுக்கக்கூடியது 3.3 லட்சத்திலிருந்து 7.4 லட்சம் வரைக்கும். அதில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க வரைக்கும் 4.8 லட்சம் வரைக்கும் இவங்க ஆவரேஜ் சேலரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேப்ஜெமினி. பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு 4 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இவங்க சராசரி சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்களுக்கு 6.3 லட்சம் வரைக்கும் ஆவரேஜ் சேலரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காக்னிசன்ட். இவங்க ஆவரேஜ் சேலரியாக பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு கொடுக்கக்கூடியது 3.8 லட்சத்திலிருந்து 8.5 லட்சம் வரைக்கும். அதில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இவங்க ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்களுக்கு 5.8 லட்சம் வரைக்கும் இவங்க சராசரி சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்க. HCL. இவங்க பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு ஆவரேஜ் சேலரியாக 3.5 லட்சத்திலிருந்து 9.7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் அனுபவ ரீதியாக ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக இருக்கவங்கலேருந்து 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க வரைக்கும் 5.3 லட்சத்தை இவங்க சராசரி சம்பளமாக வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இப்போ நம்ம பார்த்த இந்த கம்பெனி வரிசையில் கேப்ஜெமினி தான் அதிகப்படியான சேலரியை பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக HCL பைத்தான் டெவலப்பர்ஸுக்கு அதிகப்படியான சேலரியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மூணாவதாக இன்ஃபோசிஸ் அதிகப்படியான சேலரியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த கம்பெனிக்கு நீங்கள் பைத்தான் டெவலப்பராக போக போகிறீங்கன்னு. நன்றி.